இப்போ நம்ம எங்கே நிற்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண் காட்டன், அதாவது காட்டன் அட்டைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கு முன்னாடி நின்றுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தென்காசி டு அம்பாசமுத்திரம் ரோடு. தென்காசியிலேருந்து அம்பாசமுத்திரம் இந்த வழியாக, அதாவது பாபநாசம் போகக்கூடிய ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்டில் தென்காசியிலேருந்து வாக்கியாப்பாளையம் வழியாக கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த சரவண் கார்டன் அப்படிங்கிற ஒரு அட்டை, அதாவது அட்டைப்பெட்டி, பேக்கிங் செய்யக்கூடிய அட்டைப்பெட்டி செய்யக்கூடிய நிறுவனம் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, உள்ளே என்ட்ரி வரும்போது இவங்க அந்த வேஸ்ட் ஆகிற கழிவுகளை வந்துட்டு இதில் வந்து பேக் பண்ணி மொத்தமாக ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அட்டைகளை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அந்த குடோனில். நம்ம உள்ளே போய் அந்த அட்டைகளை பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு அவங்க ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்க அட்டை பாருங்கள், இந்த குடோனில் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு செய்கிற அட்டையெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம அட்டை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேப்பர் ரோல்ஸை தான் அவங்க வந்துட்டு அட்டைகளாக மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேப்பர் ரோலை இங்கே எடுத்து வந்து அந்த பேப்பர் ரோலை இங்கே இது பண்ணுவாங்க. இது யூடியூப் இந்த பேப்பர் ரோலை இங்கே இதில் வச்சு தானே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடிப்பீங்க. சரி ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மிஷினில் கொடுத்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அங்கே வச்சுருக்காங்க. இது 2வது மிஷினு. இதில் வந்து பேப்பரை கொடுத்து என்ன, இதில் பேப்பர் என்ன பண்ணுவீங்க? இது பேப்பர் வரும். பேப்பர் வரும். சரி, அதை இதில் ஒரு பேப்பரை உள்ள விடுவோம். ஓகே கிளோடு வேறு ஏதாவது கிளோடு விட்டுருவோம். சரி சேர்ந்து மேலோடு உள்ள ஃப்ரூட்டாகவும் இது சேனாகவும் ரெண்டும் சேர்ந்து சீட்டாக ஒட்டி வந்துடும். ஏன்னா பேஸ்ட் அங்கோடு இருக்குது. பேஸ்ட் ஏற்றினோடனே பேஸ்ட் ஒட்டி மேலே சீட்டாக வந்துடும். சரி சீட்டை வந்து அப்படியே கட்டிங்கில் விட்டு நம்மளுக்கு என்ன கட்டிங் வேணுமோ அதை வச்சு கட் பண்ணிடணும். கட் பண்ணோம்னா இந்த ஜீப் அளவுக்கு வந்துடும். இந்த ரேட்டு கணக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், இதான் அந்த சீட்டு. இந்த சீட் அளவு வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க அந்த மிஷின்லேருந்து ஃபினிஷிங் பண்ணி. ஸோ இதுக்கடுத்து இதில் ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் அட்டையாக மாற்றிடுவீங்கண்ணே. இதை வந்து மறுபடியும் அங்கே ஒட்டணும். இது மேலே பேப்பர் போட்டு ஒட்டணும். ஓ, இதுக்கு மேலே பேப்பர் போட்டு ஒட்டி ஃபினிஷிங் கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி. தள்ளி போட்டு ஒரு ஆள் வருவாங்க, இல்லை 2 பேர் உட்காந்து ஒட்டணும். சரி இது ஒட்டி கடைசியாக போர்டு ஆக்கிடுவோம். ஸோ இதான் பார்த்துக்கோங்க, இதான் ஃபினிஷிங் போர்டு. இந்த மாதிரி போர்டு ஆக்கிடுவாங்க. அதுக்கடுத்து இதை வந்து கட் பண்ணி அட்டைப்பெட்டியாக மாற்றுவாங்க. என்ன அளவு சைடு, இது வந்து 2 சைடும் கட் பண்ணுறது. ஓ, இது கட் பண்ணுற ஏரியாவா? இதான் கட் பண்ணுற ஏரியா. இதில் வந்து என்ன அளவு வேணுமோ அதை அளவு கட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த அட்டைகள் தான் கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு ஓகே, இந்த மாதிரி அட்டையை மடக்கிற மாதிரி கட் பண்ணிடுவீங்கண்ணே. ஓகே இந்த மடக்கிற மாதிரி இதை கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஆர்டர் வாங்கின இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. இது பின் பண்ணுற இடமா? ஸோ சைடு, அதாவது சைடில் அட்டை மடக்கக்கூடிய சைடை கட் பண்ணுற இடம் இது. ஸோ இது அந்த அட்டையில் பின் பண்ணக்கூடிய இடம். சரிங்க, இதான் பின் பண்ணுற மிஷினு.
சரிண்ணா ஓகேண்ணா. அவ்வளோதான்.